சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சி பகுதியில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பொந்துக்கிணறு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 7,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை சங்ககிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் பகுதியில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவர் மூர்த்தி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். வட்ட கழக செயலாளர் மாதேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு எம்பி தாங்கல் கிராமத்தில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் புதிய சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் அரசு பேருந்து வரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கிராமத்திற்கு அரசு பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இலுப்பையூரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அதிமுக வடக்கு மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் பரப்புரை குறித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அறிவுரை வழங்கினார். ராயல் மில் காலனி, சண்முகா நகர், மணிக்கூண்டு, கூசாலிப்பட்டி உட்பட பல பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை இணைச் செயலாளர் துறையூர் கணேஷ் பாண்டியன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் விபத்தில் படுகாயமடைந்து அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்த அதிமுக நிர்வாகிக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒன்றிய இளைஞர் அணி இணைச் செயலாளர் தனசெல்வம் சிங்காடிவாக்கம் சென்று கொண்டிருந்த போது லாரி மோதியதில் தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. படுகாயத்துடன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்த அவருக்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் 1.5 மணி நேரம் காக்க வைத்துள்ளனர். இதனிடையே விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கழக செயலாளர் வி. சோமசுந்தரம் மருத்துவமனைக்கு நேரில் சென்று தனசெல்வத்திடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். இடைக்காலில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையடைந்ததை அடுத்து இதனை தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி மாணவர்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு முழு ஆதரவை தெரிவித்தனர். கிருஷ்ணாநகர் அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவை புரட்சி போராளி பெருமாள் பாண்டியன் தலைமையில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் ஏற்பாட்டில் கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் சந்தித்த தேவேந்திர குல வேளாளர்கள் அதிமுகவிற்கு முழு ஆதரவை தெரிவித்தனர். அப்போது முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முத்தான 10 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை அவர்களிடம் வழங்கினார். பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்தும் திமுக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பெரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூரில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் தளம் அமைக்கும் பணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் துவங்கியது. ஆவாரம்பாளையம் ராமசாமி லே அவுட்டில் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக நடைபெற்ற பூமி பூஜையில் அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பங்கேற்ற பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்ற ஜவ்வாதுமலை, கானமலை, இருளர்பாறை, செண்பகத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோயில் அருகே அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக ஆட்சிக்கால சாதனைகளையும் எடுத்துரைத்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சிறப்புரையாற்றி அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த பிரசுரங்களையும் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பெருந்திரளானோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளாளப்பட்டி, தொலசம்பட்டி மற்றும் ஓமலூர் பேரூராட்சியில் திறனற்ற திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திறனற்ற திமுக ஆட்சியில் அவலங்கள் குறித்தும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் விளக்கும் பிரசுரங்களை வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வெற்றிவேல், விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த அனக்காவூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்த பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் இதில் விடியா திமுக ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கையும் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த பல்வேறு சாதனைகள் பற்றியும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். அனக்காவூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பையூர் சிவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.